ஹலோ சாமி சார் சொல்லுங்கள் சாமி. சாமி, இந்த வருஷம் பையனும் நம்ம கூட தானே சாமி? அதில் என்ன சாமி உங்களுக்கு டவுட்டு? போன வருஷம் உங்களோட வந்து சாமி பார்த்ததில் எவ்வளோ மன நிம்மதி. சரி சாமி, சரி சாமி. நீங்கள் ஆன்லைன் டிக்கெட்லாம் புக் பண்ணுங்கள் சாமி. அதெல்லாம் போட்டுக்கலாம் சாமி. போகிற அன்னைக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சாமி உங்கள் டிக்கெட்டை. வந்துருங்க. சரி வச்சுட்டான் சாமி. ஓகே சாமி சார். அப்பாடா, ஒரு டிக்கெட்டு கன்ஃபார்ம். எங்கடா ஒரு டிக்கெட்டு குறையுதே, நம்ம கை காசை போட்டு கொடுக்கணுமோன்னு நினச்சேன். 51 சீட்டு ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சீட்டு இருக்குது. 2500 ரூபா. நம்ம காசை போட்டு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறது? அடிமை சிக்கிட்டான். சாமி, இந்த வாட்டி பையனை யாரோட? அதை ஏன் சாமி கேட்குற? போன வருஷம் அந்த குரூப்போட போய் ஒன்றும் சரி பண்ணல. அதனால இந்த வருஷம் உங்களோட வரேன். வாங்க சாமி. சாமி சொல்லணும். எனக்கு ஆன்லைன் டிக்கெட்லாம் எல்லாம் புக் பண்ணிடுங்க. என் சீட்டை வந்து புக் பண்ணிடுங்க. அப்பாடா, 2500 ரூபா ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாம் பகவான் செயல். எப்போ சாமி பையனும்? ஜனவரி 3. நாங்களும் ஜனவரி 3 தான் சாமி. ஆனால் நல்ல வேலை சாமி, 51 டிக்கெட் இருந்துச்சு. ஒரு டிக்கெட் கம்மியாக இருந்துச்சு. நம்ம கீழே திரு அருண் சாமி இருக்குல்ல, கடைசி நேரத்தில் வந்து காப்பாத்திருச்சு. யாரு? நம்ம கீழே திரு சாமியா? ஆமாம் சாமி. நம்ம கீழே திரு சாமியா? ஆமாம் சாமி. அவர் ஏன் கூட வரேன்னு சொன்னாரு. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம் சாமி, ஏன் கூட தான் வரேன்னு சொன்னாரு. அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த இருங்க சாமி. ஹலோ அருண் சாமி, எங்கே சாமி இருக்கீங்க? சாமி, அந்த வடக்கஞ்சியில் சிப்ஸ் வாங்கிட்டு வீடு திரும்ப போகிறேன் சாமி. ஏன் நீங்கள் என்ன கோயிலுக்கு போகலையா? இது என்ன சாம்பார் ஆப்பு எனக்கு. శ్రీనివాసా శ్రీ వెంకటేశ భక్తవత్సల